தமிழர் திருநாளான பொங்கலை உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். தமிழர் வாழும் அனைத்து இடங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்று இந்த தை பொங்கல். சூரிய கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் இந்த வீடியோவில் பொங்கல் பண்டிகையின் வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க. இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நாம் உணவு உண்ணுவதற்கு பயன்படும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவுகிறதோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறி வழிபடுவதுதான் பொங்கல் பண்டிகை. ஆடி மாதம் பயிரிடப்பட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அந்த காலங்களில் தை மாதம்தான் விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தை மாதம் முதல் தேதி கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்ட நெல் தை மாதத்தில் அறுவடை செய்யப்பட்டு நல்ல விளைச்சலை தரும் மாதமே இந்த பொங்கல். இந்த விளைச்சலை கொடுத்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சர்க்கரை பொங்கல் சமைத்து மாட்டுக்கும் சூரியனுக்கும் படைத்து நாமும் உண்டு வாழ்வதுதான் இந்த பொங்கல் பண்டிகை. பொங்கல் விழா வருவதற்கு முன்னரே பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். வீட்டை சுத்தப்படுத்துவது, வீட்டிற்கு புதிய சுண்ணாம்பு அடிப்பது போன்று ஊரே திருவிழா கோலத்தில் காணப்படும். பொங்கல் விழா இந்த திருநாட்டில் 4 நாள் கொண்டாடப்படுகிறது.